வார்த்தை கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேசுறது நல்ல வார்த்தைகளாகவே இருந்துக்கிறது உத்தமம். யாரையும் சாபம் விட்டுறாதீங்க, யாரையும் திட்டிடாதீங்க, உங்களுடைய சொந்த பிள்ளைங்களெல்லாம் கரிச்சு கொட்டிட வேண்டாம். வார்த்தைகள் என்ன சொன்னாலும் ஒரு கோவத்தில் சொல்கிறீங்க, நீ இப்படி போ அப்படின்னா அது அப்படி நடந்துடும். நல்லபடியாகவே சொல்லுங்கள், நீ நல்லபடியாகவே வா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பேசிக்கிறது நல்லது. அதே மாதிரி பழைய இந்த குடும்பத்தில் வந்து பழைய கருமாக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பழைய கருமாக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து வரும். கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் சனி அந்த கர்மாவையும் கொஞ்சம் கிளியர் பண்ணும். இல்லைன்னா பழைய கர்மாவோட சேர்ந்து வார்த்தை கர்மாவும் சேர்ந்து தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருச்சுன்னா கர்மா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிரும். கும்பராசிக்காரங்களுக்கு மிக மிக கவனமாகவே கும்பராசி இந்த 2026 கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 2026 நம்பர் 2 பிஸ்னஸில் இருந்தெல்லாம் கொஞ்சம் இன்கம்லாம் வந்து சில கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வரும். எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் வருது, திடீர்னு ஒரு ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்பர்ட்டி விற்கவே இல்லை, இல்லை ஒரு பூர்வீக சொத்து, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பிரச்சனை, அது திடீர்னு ஒரு லக்காக ஆக்டிவேட் ஆகும், திடீர்னு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க 2026 அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தலாம். அதெல்லாம் லக் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து யார் கூடயாவது சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் போய் கும்பராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். தனித்து செயல்படுறதை விட கூட யாராவது இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே, இல்லை இதை ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்களுடைய கர்மாவை வாங்குற மாதிரி தான். ஆல்ரெடி அந்த 2ல் போய் சனி இருக்கிறப்போ கர்மாவை கழிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒருத்தவங்களுடைய கர்மாவை வாங்கி நீங்கள் கழிப்பீங்க அப்படிங்கிறதும் இந்த கணக்கில் வரும்.